இலவசமாக வண்டி நிப்பாட்டிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஒரு சில இடத்துல அந்த வசூலிக்கிறாங்க. வெள்ளை மாளிகை பக்கத்திலே போய் ஆணையாளர் கேளுங்க. சென்னை மாநகராட்சியில் பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளிக்காமல் கிளம்பி சென்றுள்ளார். என்ன என்பதை ஆணையரிடம் விசாரிக்கின்றேன். அப்படி 2 இடங்களில் அந்த பேருந்து நிலையங்கள் அமைக்கின்ற பொழுது ஏற்கனவே வடசென்னை போக்குவரத்து நெரிசலில் மெட்ரோ பணிகளால் ஆங்காங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு 2 இடங்களில் பேருந்து நிலையங்களை ஏற்படுவதற்குண்டான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுதுதான் அந்த பிராட்வே பழைய பேருந்து நிலையத்தை இடிக்கின்ற பணிகள் துவக்கப்பட்டிருக்கின்றன. வெகு விரைவில் மாற்று இடம் அதற்கு உறுதி செய்யப்பட்ட பிறகு முழுவதுமாக அந்த பணிமுனை இடிக்கின்ற பணி நிறைவேறும். போதுமே, இதுக்கு மேலே எங்கே பண்ண போறீங்க? அதாவது கைப்புண்ணுக்கு எதற்கு கண்ணாடி என்பார்கள். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இந்த கட்சியின் தலைமை ஏற்ற நாளிலிருந்து வெறும் தோல்வியையே மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான தலைவர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த முறை அறைகூவல் இடுகின்ற அதிமுக பாஜக கூட்டணி தலைவர்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சட்டமன்றத்திற்கு வந்தாலே அருதி. அப்படி இருக்கின்ற நிலையில் 200 அவர்களுக்கு நிச்சயம் இல்லை. 200 என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. 200 என்பது நிச்சயம், 234 என்பது லட்சியம். போதும் மேலே போடும். என்னம்மா சொல்லுமா? மாநகராட்சியில் இப்போ வந்து அந்த டெண்டருக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. இலவசமாக வண்டி நிப்பாட்டிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஒரு சில இடத்துல அந்த வசூலிக்கிறாங்க. வெள்ளை மாளிகை பக்கத்திலே போய் ஆணையாளர் கேளுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.